விஜய் குடும்பம் குறித்து பரபரப்பு நடக்கும் நேரத்தில் சங்கீதா பற்றி அவரது அம்மா சொன்ன இந்த வார்த்தைகள் இப்போது வைரலாகி வருகிறது. ஒரு பக்கம் விவாகரத்து வதந்திகள், இன்னொரு பக்கம் குடும்பம் பற்றி வெளிவரும் பழைய உண்மைகள். அப்படின்னா சங்கீதா உண்மையில் எப்படி இருப்பாரு? அவரை பற்றி விஜய் அம்மா என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு குடும்பம், ஒரு நட்சத்திர வாழ்க்கை, அதுக்குள் மறைந்திருக்கும் உண்மைகள் என்ன? சமீப காலமாக நடிகர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா குறித்து வெளியாகும் விவாகரத்து செய்திகள் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. 1999 திருமணம் செய்து கொண்ட இந்த ஜோடி பலருக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலின்னு எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள். சாஷா என்ற மகளும் சஞ்சய் என்ற மகனும். அவர்களுடைய குடும்பம் வெளியில பார்க்கும் பொழுது முழுமையான சந்தோஷம் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா அந்த சந்தோஷத்துக்குள் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? சில தகவல்களின்படி கடந்த மாதம் 27 சங்கீதா குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்ததாக கூறப்படுகிறது. காரணமாக விஜய் வேறு ஒரு நடிகையுடன் தொடர்பில் உள்ளார் என்ற குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. இந்த வழக்கு வரும் ஏப்ரல் 20 விசாரணைக்கு வர உள்ளதாக தகவல். மேலும் இருவரும் ஏற்கனவே பிரிந்து வாழ்கிறார்கள். இனி சமரசம் கூட சாத்தியமில்லை என்ற தகவல்கள் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஆனா இவையெல்லாம் உண்மையா அல்லது வெறும் வதந்தியா? இதற்கிடையில் இன்னொரு தகவலும் வெளிவந்திருக்கிறது. விஜயின் மகன் சஞ்சய் தற்போது ஒரு படத்தை இயக்கி வருகிறார். ஆனால் அவர் தனது தந்தையுடன் அதிக தொடர்பில் இல்லை என்றும் கூறப்படுகிறது. இது எல்லாம் ரசிகர்களை இன்னும் குழப்பத்தில் ஆழ்த்தி வருகிறது. ஆனா இந்த பரபரப்புக்கு நடுவில் ஒரு பழைய வீடியோ மீண்டும் வைரலாகி வருகிறது. அது யாருடையது தெரியுமா? விஜயின் தாயார் ஷோபா பேசிய ஒரு பேட்டி. அந்த பேட்டியில சங்கீதா குறித்து அவர் சொன்ன விஷயங்கள் இப்போது எல்லாரையும் யோசிக்க வைக்குது. நான் என்ன சமைக்கணும் என்று சங்கீதாவிடம் கேட்டுதான் செய்வேன். அவள் குழந்தைகளிடம் கேட்டு சொல்லுவாள். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? சஞ்சயும் சாஷாவும் ஒரே மாதிரி பதில் சொல்லுவாங்க. பிரியாணி வேண்டும். அதை கேட்ட உடனே ஷோபா அன்போட பிரியாணி சமைத்து வைப்பாரு. அவர்கள் வீட்டுக்கு வந்த உடனே அந்த சாப்பாடு மட்டுமில்ல, அந்த அன்பையும் ரசிச்சு சாப்பிடுவாங்க. குறிப்பாக சஞ்சய் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே சாப்பிடுவாராம். இந்த ஒரு சம்பவத்திலேயே அந்த குடும்பத்தில் இருந்த பாசம் தெரிஞ்சது இல்லையா? மேலும் ஷோபா சொல்லிய இன்னொரு விஷயம், குழந்தைகளை சங்கீதா மாதிரி யாராலும் கவனிக்க முடியாது. அவர் ஒரு பக்கா குடும்ப பெண். இந்த வார்த்தைகள் இப்போ மீண்டும் வைரலாகி வருகிறது. அப்படின்னா இப்படி ஒரு குடும்பம் உண்மையிலேயே உடைந்துட்டதா அல்லது சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளா? உண்மை என்னன்னு இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், இந்த செய்தி ரசிகர்களை பெரிதாக பாதிச்சிருக்கிறது. உங்கள் கருத்து என்ன? இது உண்மையா இல்ல வதந்தியா? கமெண்ட்ல சொல்லுங்க.